இல்லாமல் ஒரு பாதை அமையும். ஓகே, எனக்கு அடுத்தது நடக்கும், அடுத்தது நடக்கும், அடுத்தது ஓரளவுக்கு நான் இந்த இடத்துக்கு போய் சேர முடியுங்கிற ஒரு புரிதல் பிள்ளைகளுக்கு வருகிற போது எதிர்காலம் குறித்த பயம் குறையும். எல்லோருக்கும் எதிர்காலம் குறித்த பயம் இருக்குது. முன்னாலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் எதிர்காலம் குறித்த பயம் இருக்கு. இப்போ நல்லா இருக்கவனுக்கு எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்கு, நல்லா படித்தவர்களுக்கு எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்கு. லைஃப்ல வெல் செட்டில்டு அப்படி நம்ம வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குற எல்லாத்தையும் பக்கத்தில் உட்காந்து போய் பார்த்தா இதெல்லாம் நிலைக்குமான்னு தெரியலேங்கிற பயமா இருக்கு. வாழ முடியுமா என்ற பயம், வளர முடியுமா என்ற பயம், வளர்ந்து விட்டால் இது நீடிக்குமா என்ற பயம், நீடித்தால் இது நிலைக்குமா என்ற பயம், நிலைத்தால் செத்து போயிருமாங்கிற பயம். மனுஷனுக்கு பயம், ஏன்னா ப்ரிப்பரேஷன் இல்லை. சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய துணிச்சலை உங்களுடைய தயாரிப்புகள் தான் தரும். அது எப்படிங்க தயாரிக்கிறது? இது மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சு தயாரிக்கணுமா? கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீயானாவுக்கு நீங்கள் எப்படி தயாரி செய்வீர்கள்? ப்ரிப்பரேஷன் இஸ் ஒன் டே ப்ராசஸ். அது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது, இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ். காலம் முழுக்க நீங்கள் தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும். மூளை அதுக்கு நீங்கள் பழக்கினீங்கன்னா தயாரிப்பு தானாக நடந்து கொண்டே இருக்கு. ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம், கொண்டு போய் இறுக்கி கொண்டாந்து நிறுத்திப்படுறோம். எந்த தயாரிப்பு இல்லாமல் உன்னை படிக்க வச்சிடும், நீ வேலைக்கு போ, நீ வேலைக்கு போற சம்பாதிக்கணும், சம்பாதிச்சா வீடு கட்டணும், வீடு கட்டினா கல்யாணம் பண்ணணும். இதுக்கெல்லாம் எந்த தயாரிப்புமே கிடையாது. யாரோடையும் பேச விடுறது இல்லை, யாரோடையும் பழக விடுறது கிடையாது. அப்புறமா மூணாமூஞ்சியாக இருக்கிறான். எப்படி இருப்பான்? மனிதர்களை எதிர்கொள்வதற்கான பழக்கம் சிறு வயதிலிருந்து இருக்க வேணும். அதெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது. இட்ஸ் அ ப்ரிப்பரேஷன். அத்தை வீட்டிலும் மாமா வீட்டிலும் அரையாண்டிலும் காலாண்டிலும் போய் தங்குகிற பிள்ளை வேறொரு வீட்டில் இருக்கிற போது எப்படி வாழ வேண்டும் என்றதை யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார். இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். அவன் தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு படிக்க போனா சங்கடம் இல்லாமல் உட்காந்து படிப்பான். சென்னையில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க சொன்னா அவனால படிக்க முடியும். நம் வீட்டில் கிடைக்கிற அனைத்தும் வெளியில் கிடைக்காது என்ற யதார்த்தம் ப்ரிப்பரேஷன்லேருந்து தான் வரும். நம்மளாம் பொத்தி பொத்தி வளர்க்க ட்ரை பண்ணுற மொழியை ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது. கான்ஃபிடன்ஸுங்கிறது நீங்கள் வச்சிருக்க பணத்தின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய சக்தியின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயாரித்தாலே ஒழிய அவர்கள் தகுதியான நம்பிக்கை மிக்க மனிதர்களாக மாறவே முடியாது. Let us prepare our kids to face the consequences, positivity or negativity, whatever it may be. Let us prepare our kids, not just in education. This is point number one. I just wanted to share you people. இரண்டாவது முக்கியமான விஷயம், லைஃப் கொஞ்சம் போர் அடிக்கட்டும். இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. எவ்ரி அதர் மினிட் டு பி வெரி கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணும். சும்மா எவனாவது இருந்தானா அவனெல்லாம் எங்க கொண்டு சேர்த்து போறாங்க, உருப்படாத லிஸ்ட்டை கொண்டு சேர்த்துறாங்க. சத்தனே சும்மா தான் இருக்கட்டும், என்ன பிரச்சனை? எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏதாவது அவசியம் இருக்கிறதா? எதையாவது நீங்கள் செய்து கொண்டே இருக்கிற போது எதை சரியாக செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போயிடும். எப்போதும் எதையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. போர் அடிக்கிறது ரொம்ப முக்கியம். லைஃப்ல போர் அடிக்கிறது ரொம்ப, அதை ஹேண்டில் பண்றதா கஷ்டம். போர் அடிக்கிறத யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே பாண்டித்யம் ஆவார்கள். ஒரு சயின்டிஸ்ட் எப்படி சக்சஸ்ஃபுல்லான மனுஷனாக இருக்கார்? செய்த விஷயத்தையே அவர் திரும்ப திரும்ப செய்கிறார். செய்த விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்கிறார். முதல் முறை பிழை வருகிறது, இரண்டாவது முறை பிழை வருகிறது, மூன்றாவது முறை மொத்த பிழையும் மொத்தமாக வருகிறது. அதுக்கப்புறம் நாலாவது முறை இதை சரி செய்கிறார், ஐந்தாவது முறை ஓரம் கட்டுகிறார், ஆறாவது முறை நடக்காது என்று முடிவுக்கு வருகிறார், ஏழாவது முறை நம்பிக்கை பிறக்கிறது, எட்டாவது முறை அடுத்த கட்டத்துக்கு போகிறார். ஆனா செஞ்ச வேலையை தான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார். இப்போ எல்லாருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு. எல்லாமே புது புது மாடல்ல வேணும். கிரிக்கெட்டே பழைய கிரிக்கெட்லாம் கிடையாது. இப்போ 360 டிகிரி குப்பரை பூந்து அடிக்கிறாங்க, காலுக்குள்ள விட்டு அடிக்கிறானோ. என்ன மேட்ச் எங்கே நடக்குன்னே தெரியல. போற போக்குல எல்லாம் கிரிக்கெட்ல கோல்லாம் வந்துடும் போல் இருக்கு. திடீர்னு அம்பையர்லாம் கேட்ச் பிடிச்சாலும் அதுக்கு ஒரு விக்கெட், அப்படி ஏதாவது புதுசு புதுசா வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் சர்ப்ரைசஸ் எவ்ரி அதர் டே. வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது. அது எப்போதும் கௌதம் மேனன் படத்தில் வருகிற மாண்டேஜ் காட்சிகளை போல எப்போதும் விருந்து கொண்டே இருக்கார். முதல் வருஷம் கல்யாணத்தன்னைக்கு, இப்போ கல்யாண நாள் அன்னைக்கு வீட்டுக்காரு வெளியில கூட்டிட்டு போவாப்ல. ரெண்டாவது வருஷம் ஒரு சேலை வாங்கிட்டு வருவாப்ல. மூணாவது வருஷம் மறந்துடுவாப்ல. இவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கை. அந்த ஆள் 50 வயசு வரைக்கும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன எப்படி? அப்படியெல்லாம் முடியாது. எப்போதும் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. உங்களை குதூகலிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். ஒரு சகஜமான வாழ்க்கையில யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். A normal life should give you happiness, not just surprises. சோசியல் மீடியாவை பார்த்துட்டு ஐயோ நீ பாய் ஃப்ரெண்டா இருந்தப்ப இப்படி இருந்தா, நீ கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தப்ப இப்படி இருந்தா, அதான் பாய் ஃப்ரெண்ட், இது கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போ 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி குடும்பம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும். பிள்ளை எங்க படிக்க வைக்கணும் யோசிக்க வேண்டியிருக்கு, பிள்ளைக்கு என்ன செய்யணும் யோசிக்க வேண்டியிருக்கு, வீடு வாங்கணுமா, சொத்து வாங்கணுமா, கடன் அடைக்கணுமா, அப்பாவுக்கு மருத்துவம் பார்க்கணும், அம்மா பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவ்வளவு வேலைகள் இருக்கு. ஓகே, அப்ப வாழ்க்கையில நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் உங்களையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாள் கழித்து பார்க்கிற ஒரு உறவினரை பார்க்கிற போது மகிழ்ச்சி வரணும், அவ்வளவுதான். மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியின் முன்னால் நின்று கொண்டு குளித்து லிரில் விளம்பரம் பழைய படத்துல சின்ன பிள்ளையா இருக்க போறோம். அது மாதிரிலாம் போய்தான் மகிழ்ச்சியா இருக்குங்க அவசியம்லாம் இல்லை. வெளிநாட்டுக்கு டூர் போனாதான் மகிழ்ச்சி வரும் அப்படிதான் இருந்தா, சின்ன விஷயங்களில் யாரால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதோ அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அர்த்தம்.